ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरहः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल பிரத்வம்சேன ஸ்ரேயசே. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்திலையும் கடைசி ஸ்லோகமான 34வது ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் பகவான் என்ன சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஆத்மாவும் உடலும் வேறன்றதை பகவான் எவ்வளவோ கோணங்கள் மூலமாக ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் மூலமாக, பிறகு அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆத்ம ஞானம் வேணும், ஆத்ம பிராப்தி வேணும்னா அதுக்கு தேவையான குணங்கள் என்னெல்லாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இப்போது கடைசியாக சில ஸ்லோகங்களில் இந்த ஆத்மாவும் உடலையும் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வராரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இதை சொல்லி தான் முடிக்கிறாரு திரும்பவும். ஏன்னா எல்லாமே இதை சுற்றி தான் இருக்கு இல்லையா, நமக்கு திரும்ப இதை பற்றியே பகவான் சொல்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எப்போதும் இந்த உலக விஷயங்களை சூழ்ந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உலக விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம், அதை பற்றி மட்டுமே தான் பேசி பழகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இந்த ஆத்மான்ற விஷயம் எல்லாமே ரொம்ப புதுசு. அப்போ திரும்ப கேட்க தான் நமக்கு மனசில் கொஞ்சமான பதிஞ்சு, அந்த பதிஞ்சதில் பாதி ஞாபகம் இருந்து அதிலிருந்து ஏதான நமக்கு நினைக்க தோணி இந்த பாதை வழியாக போகணும்னு நமக்கு வரும். அதனால தான் பகவான் திரும்ப அழுத்தமாக அதையே சொல்லிட்டு வராரு. இந்த கடைசி ஸ்லோகமான 34வது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இப்போது. क्षेत्रक्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषा भूतप्रकृतिमोक्षञ्च ये विदुर्यान्ति ते परं यान्ति. அவர்கள் பரமமான ஆத்ம பிராப்தி, அந்த ஆத்ம அனுபவத்தை அடையிறாங்க அப்படின்ட்டு யாரை பற்றியோ பகவான் சொல்கிறாரு. எவர்களை பற்றி பகவான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் க்ஷேத்திரம் விளைநிலமான உடல், ஏன்னா அதில் தானே ஆத்மா இருக்குது, அதையும் க்ஷேத்ரஜ்ஞ இந்த விளைநிலமான உடல் அப்படின்றத தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆத்மாவையும் பற்றி, அந்தரம் இந்த ரெண்டுக்கும் உண்டான வேறுபாட்டை ஞான சக்ஷுஷா ஞானம் என்னும் கண்களால், அதாவது அறிவு கண்களால், ஏன்னா ஆத்மான்றது அறிவே உருவானது இல்லையா, அந்த அறிவென்னும் கண்களால் தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை பற்றி மட்டும் இல்லை, பூத பிரகிருதி இந்த மூல பிரகிருத்திலேருந்து அப்படி படிப்படியாக பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து ஆகியிருக்கக்கூடிய அந்த உடல்லேருந்து மோக்ஷம் விடுதலையும் அடையலாம்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ. இந்த இடத்துல விடுதலை அடையலாம்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே சும்மா இருக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்காக, அடுத்து அதை செயல்முறைப்படுத்தணுன்றதுக்காக தான். அதனால் இந்த சம்சாரத்தில் மாட்டிகிட்ருக்க இந்த உடல்ல இருந்து விடுதலை அடையலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மோட்சத்துக்கு உண்டான வழியையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அதாவது யார் ஒருத்தர் இந்த உடலும் ஆத்மாவும் வேறுபட்டதுன்னு அதுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை ஞானம் என்னும் கண்களால், அதாவது அறிவு கண்களால் தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதங்களால் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பஞ்சபூதங்களாகிய அந்த உடல்லேருந்து விடுதலை கிடைக்கும்ன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மோட்சத்துக்கும் உண்டான வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பரமமான மிக உயர்ந்ததான ஆத்ம பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த கடைசி ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.